மோட்டோ அவங்களோட G71s ஸ்மார்ட் போனை சீக்கிரமாவே மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு வர போறோம் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. G71 ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி லான்ச் ஆச்சு. அதை தொடர்ந்து இப்ப G71s ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ண போறாங்க. மோட்டோ இப்ப 10,000 to 30,000 ரூபாய் வரைக்கும் எல்லா செக்மெண்ட்லயுமே பெஸ்டான ஸ்மார்ட் போன்ஸா கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லா போன்ஸுக்கும் செம காம்படிட்டிவா கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில மோட்டோவோட இந்த G71s எப்படி இருக்க போது, என்ன பிரைஸ்க்கு வர போது, என்ன மாதிரியான ஸ்பெசிபிகேஷன் இங்க இருக்க போது, எந்த அளவுக்கு ஒர்த்தா இல்ல ஒர்த் இல்லையா அந்த ஸ்மார்ட் போன் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்தலாம் வாங்க. Hello friends, welcome back to DBZ. மோட்டோவோட G71s ஸ்மார்ட் போனோட டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா சர்ப்ரைஸா அது இல்ல. ஏற்கனவே G51 ஆகட்டும் இல்ல M51 ஆகட்டும் M52 G71 இதுக்கு முன்னாடி வந்த ஸ்மார்ட் போன் இது எல்லாத்துலயுமே இருக்கக்கூடிய அதே ஒரு சிமிலர் டிசைன் இங்க இருக்க போது. பேக் வந்து மேட் ஃபினிஷ் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் தான் கொடுக்க போறாங்க. ஆனா இந்த ஸ்மார்ட் போன்ல கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா வெயிட்டை கம்மி பண்ணிட்டாங்க. 175 கிராம் தான் அந்த ஸ்மார்ட் போன் வரும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. திக்னஸ் வரும்போதையும் ஆவரேஜா 8 மில்லிமீட்டருக்கான திக்னஸ் இந்த ஸ்மார்ட் போன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேக் ஆகட்டும் சைடில் இருக்கக்கூடிய பேனல்ஸ் ஆகட்டும் எல்லாமே பிளாஸ்டிக்ல தான் இருக்கும் அப்படிங்கிறது வழக்கமாக தெரிஞ்சதுதான். நம்ம 30,000 ரூபாய் ஸ்மார்ட் போன்லேயே இவங்க பிளாஸ்டிக் தான் கொடுத்தாங்க. அந்த வகையில் இங்கேயுமே அது பிளாஸ்டிக் தான் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் கன்ஃபார்மே. ஆனால் ஓவரால் டிசைன் நல்லா தான் இருக்கு. ரொம்ப எல்லாம் மோசம் சொல்லிட முடியாது. எல்லா ஸ்மார்ட் போனும் ஒரே மாதிரி தெரியுது. டிசைன்ல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இந்த போன்ல பேக்ல 3 கேமராஸ் இருக்க போது. ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா இங்க ஒரு ஃபுல் ஹெச்டி OLED பேனல் இருக்க போகுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 6.6 இன்ச் சைஸ்ல. இங்க நமக்கு அந்த ஃபுல் ஸ்கிரீன் வியூ கிடைக்கும். ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸா அந்த ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய அந்த கேமரா மட்டும் தான், அந்த ஒரே ஒரு டாட் மட்டும் தான் இருக்கும். சென்டர்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க கேமராவை. ஓவரால் ஸ்கிரீன் ஒரு ஃபுல் ஸ்கிரீன் வியூ கண்டிப்பா அதில் ஃபீல் பண்ண முடியும். ஸ்கிரீன் பெருசாவே இருந்தாலும் கூட ஆவரேஜான ஸ்லிம்மோட இங்க கொடுத்துருக்காங்க. ஓவரால் அந்த ஒரு செட்டப் நல்லா இருந்தது. ஏன்னா ஒரு 9 மில்லிமீட்டர்லாம் போயிருந்தாங்க திக்னஸ் அப்படின்னா ஃபோன் ஹேண்டில் பண்றதுக்கே ரொம்ப பெருசா இருந்திருக்கும். ஆனா ஒரு ஆவரேஜான சைஸ்ல கொடுத்துருந்தது மோட்டோவை ஓரளவுக்கு அப்ரிஷியேட் பண்ற மாதிரியான விஷயமா இருந்தது. இந்த ஸ்மார்ட் போன்ஸ்ல முக்கியமா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான விஷயம் அதில் கூடிய அந்த யூஐன்னு சொல்லலாம். ஏன்னா இங்க Android 12 மேல ஸ்டாக் Android தான் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஒரு கிளீனான யூஐ வேணும், அதாவது பிக்சல்ஸ் போன்ஸ்க்கு அப்புறம் வேணும் அப்படின்னா கண்டிப்பா அது மோட்டோ கிட்ட தான் ஃபீல் பண்ண முடியும். எனக்கு எல்லா டைமுமே ஆல் டைம் ஃபேவரட்டா இருக்கிறது அந்த விஷயம் தான். இங்க Android 12 மேல ஸ்டாக் Android இருக்கிறதுனால அது ஒரு நல்ல ஃபீலிங். மோட்டோவோட சின்ன சின்ன ஆப்ஸ் தான் இருக்கு, ஈஸியா ஹேண்டில் பண்ற மாதிரி கொஞ்சம் ஸ்மூத்தான ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்த வகையில நல்லா பண்ணிருக்காங்க. Android 12ஓட அந்த கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸும் இங்க ஒர்த்தான விஷயங்களா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் போன்ஸ்ல கேமராஸ் அப்படின்னு வரும்போது பிரைமரியா ஒரு 50 மெகாபிக்சல், செகண்டரியா ஒரு 8 and 5ல ஒரு 2 மெகாபிக்சலுக்கான பேக் செட்டப் கொடுத்துருக்காங்க. 1080pல வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும். கேமராஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவா மோட்டோ வந்து ரொம்ப எல்லாம் டெப்தா கேமரால இறங்கி வேலை பார்க்க மாட்டாங்க. ரியல் லைட்னிங்ல என்ன அந்த ஃபுட்டேஜ் கிடைக்குதோ அதை நல்லாவே ஸ்டேபிலிட்டி பண்ணி எடுத்து கொடுப்பாங்க. இந்த ஓவர் சேச்சுரேஷன்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. பொதுவா அந்த வகையில எனக்கு வந்து மோட்டோவோட கேமராஸும் பிடிக்கும். அந்த ரியல் கலரை முடிஞ்ச அளவுக்கு ஃபிக்ஸபிளா இங்க கொடுக்கறது தான் மோட்டோவோட ஸ்பெஷாலிட்டி. அந்த வகையில கேமராஸ் நல்லாவே இருக்கும்னு தான் எதிர்பார்க்கலாம். அல்ட்ரா வைட் ஒரு 12 கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதை 8 கொடுத்தது தான் கொஞ்சம் இடிச்சதுன்னு சொல்லலாம். மற்றபடி ஃபைனலாக அந்த 2 மெகாபிக்சல் அதை பற்றி பேசணுமா, ஒரு மேக்ரோ செட்டப் கொடுத்துருக்காங்க. ஓவரால் நல்லா தான் இந்த செட்டப். ஃப்ரண்ட்ல ஒரு 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி ஷூட்டரும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு அளவுக்கு டீசென்டான ஆவரேஜான செல்ஃபிஸ் எடுக்கிறதுக்கும் கண்டிப்பா ஒர்த்தான ஒரு கேமரா செட்டப் இங்க வந்து மோட்டோ பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் போன்ல பேட்டரி முதலே சொன்னேன், வெயிட் வந்து ஒரு 175 கிராம் கொண்டாண்டாங்க. இப்போ பேட்டரி ஏதாவது குறைச்சிட்டாங்களான்னா இல்ல, நம்ம அதிகமா எதிர்பார்க்குற அந்த 5000 mAhக்கான பேட்டரி இங்க கொடுத்துருக்காங்க. என்னதான் பண்ணாலும் ஒரு நாளைக்கு தான் சார்ஜ் நிக்குது. அதை பத்தி என்ன பேசுறது. இங்க அந்த ஒரு பேட்டரி இருக்க போது இதை சார்ஜ் பண்றதுக்கு 30 வாட்ஸ்க்கான சார்ஜர், ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட்டும் இங்க கொடுக்க போறாங்க. பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. சரி, இவ்வளவும் பார்த்துட்டோம், ஸ்பெசிபிகேஷன்லாம் பார்த்துட்டோம், ஓரளவுக்கு சொல்லிட்டோம். இதோட பர்ஃபார்மன்ஸ், இந்த போனோட மெயின் பர்ஃபார்மன்ஸ் பார்ட் இங்க என்ன பண்ண போறாங்கன்னா ஸ்னாப்டிராகனோட 695 ப்ராசஸர் இருக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உண்மையா சர்ப்ரைஸா இருந்தது. ஏன்னா இந்த 695 ரீசெண்டா வந்து ஓப்போ போன் ஒன்றுல இருக்கு. ஓப்போவோட F21 அந்த சீரீஸ் தான். F21 Pro அந்த ப்ரோ மாடல் 5G வேரியன்ட் மாடல்ல இந்த 695 இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அந்த ப்ராசஸரை மோட்டோ இங்க வந்து கொடுத்துருக்காங்க. மோட்டோ எப்பயுமே அந்த கொடுக்கும் போதுல ஒரு அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. பெருசா அதை பிராண்டா அவங்க சொல்லலைன்னாலும் அது ஒரு அளவுக்கு நல்ல ஆப்டிமைசேஷனோட தான் வரும். 695 5G கேப்பபிலிட்டி இருக்கனால இது ஒரு 5G ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்லிடலாம். பேண்ட் சப்போர்ட் வழக்கம் போல இவங்க தான் அதிகமாக கொடுக்குறாங்க. இந்த டைம் அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில நல்லாவே இருக்கு. பர்ஃபார்மன்ஸுக்கு கண்டிப்பா ஒரு ஆப்டான சிப்செட்டை இங்க வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில சூப்பராகவே இருந்தது. 695 ஒரு பெட்டரான பர்ஃபார்மரா கண்டிப்பா அந்த டைம் இருக்கும் இந்த மோட்டோவோட G71sல அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். இந்த ஸ்மார்ட் போன்ல எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் அப்படின்னா அதோட பிரைசிங் சொல்லலாம். மோட்டோ இப்போ நல்லாவே இந்த மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி அதோட பிரைசிங்கை வைக்கிறது ஒரு சூப்பரான விஷயமா இருக்கு. இந்த ஸ்மார்ட் போன் ஆக்சுவலா ஒரு 20,000 ரூபாய்க்குள்ளேயே இன்னமே கம்மியா இருக்கக்கூடிய ஒரு பிரைஸ். அதாவது
17 to 20,000 ரூபாய்க்குள்ள இந்த போனோட பிரைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா 2 வேரியன்ட் 8/127க்கான வேரியன்ட் ஒரு 18,000 ரூபாய் வரைக்கும் அதோட பிரைஸ் இருக்கும் அப்படிங்கிறது லீக்ஸ் மூலியமா தெரிய வந்திருக்கு. இப்போதைக்கு இந்த G71s பத்தி இவ்வளவுதான் அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அபிஷியலாவும் இவ்வளவுதான் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 1-2 மாசத்துல இந்த ஸ்மார்ட் போன்ஸ் லான்ச் ஆயிடலாம். ஒர்த்தான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் நல்லா இருந்தது, பர்ஃபார்மன்ஸுக்கான ப்ராசஸர், கேமரா செட்டப் எல்லாமே ஒர்த்தா இருந்தது. 20,000 ரூபாயில தவிர்த்து இன்னொரு நல்ல ஆப்ஷன் இங்க கண்டிப்பா நமக்கு மோட்டோவும் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான போனா தான் இருந்தது. என்னோட ஒப்பீனியன் இதுதான் அந்த ஸ்மார்ட் போன் பத்தி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் கொடுத்துருங்க. பிடிக்கல அப்படின்னா ஏன் பிடிக்கல அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், அதை வீடியோ வந்து போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம அதுக்கும் ட்ரை பண்ணுவோம்.